ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சொல்லுங்க, புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும். Yeshaya chapter 40 वचन 31. परंतु जो यहोवा की बात जोते हैं वे नया बल प्राप्त करते जाएंगे। वे उकाबों की नाई उड़ेंगे, वे दौड़ेंगे और श्रमित ना होंगे, चलेंगे और थकित ना होंगे. கர்த்தருக்கு காத்திருக்கும். இது மறுபடியும் ஹிந்தியிலேயே டெலிகாஸ்ட் பண்ணுங்க தம்பி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். என்ன செய்வார்கள்? கர்த்தருக்கு காத்திருக்காதவர்கள் என்ன ஆவார்கள்? சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்காதவர்கள் என்ன செய்வார்கள் கேள்வி கேட்டேன். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். அந்த புது பலன் எப்படிப்பட்டது? தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி எல்லாம் அந்த அந்த மாதிரியான நபர்களுடைய வாழ்க்கையில அந்த புது பலன் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. நீங்க புது பலன் அடைவார்கள் அப்படின்னு பொதுவா இருக்கு. புது பலன் எப்படி இருக்கும்? அந்த புது பலன் தான் என்ன? யாரெல்லாம் புது பலன் அடைந்தார்கள் பார்க்கலாமா? நான் இதுக்கு முன்னால இந்த செய்திக்கு போறதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யார், காத்திருக்காதவர்கள்? இது தெரியாம நம்ம உள்ள போறதே புரியாத, சும்மா செய்தி கேட்டு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. பொதுவா ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்த பிற்பாடு இந்த சில சபைகளை ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்றாங்க. என் கேள்வி, ஆவிக்குரிய சபை என்றால் என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நம்ம செய்தி. ஆவிக்குரிய சபை என்றால் என்ன? நல்ல வார்த்தை. ரெண்டு பேர் பேசுவாங்க. இன்னும் தெளிவா யாராவது சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற சபை ஆவிக்குரிய சபை. சரி, வேற இன்னும் புரியும்படியா என்ன சொல்றீங்க? இது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறதுன்னா என்ன? அது ரைட், ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற சபை. சரியா? அப்படி எடுத்துக்கலாமா? இந்த டாபிக்ல தொட்டேன்னா நான் என்னை வேற ஒரு பகுதியில் எடுத்துக்கொண்டு போய் விடுறேங்க. அதனால நான் இங்க இருந்து வெளியே வந்துடுறேன். என்னை விட்டுருங்க. இன்னைக்கு செய்தி பெருசு. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சபை தான் என்ன? ஆவிக்குரியவன் அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்படிதான் என்ன? சரி, நமக்கு ஒன்றுக்கு ஒன்று எதிரடையான வார்த்தையை சொன்னால் நமக்கு கொஞ்சம் புரியும். இப்ப நான் உங்களுக்கு எதிரடையான எதிர்ச்சொல் அப்படின்னு இருக்குல்ல, அது சொன்ன உங்களுக்கு விளையாடு. நன்மைக்கு எதிர்ச்சொல் என்னது? நன்மைக்கு எதிர்ச்சொல் என்னது? அப்ப ஆவிக்குரியவனுக்கு எதிர்ச்சொல் என்ன? இப்ப கொஞ்சம் யோசிப்பீங்களா? மாம்ச
மாம்சத்திற்குரியவர்கள் எதை சிந்திப்பார்கள், ஆவிக்குரியவர்கள் எதை சிந்திப்பார்கள்? இப்ப கொஞ்சம் உங்க மண்ட முளையில லைட்டா கிளிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெளிச்சம் எரியுது, லைட் எல்லாம் கொஞ்சம் சிலருடைய விளக்கு எரிய ஆரம்பிக்குது. இந்த வார்த்தையை சொன்னோடனே ஆமால, இப்போ மாம்சத்திற்குரியவர்கள்னா என்ன, ஆவிக்குரியவர்கள்னா என்ன யோசிக்கிறீங்களா? மாம்சத்திற்குரியவர்கள் எதை சிந்திப்பார்கள், எப்படி சிந்திப்பார்கள், எப்படி நடப்பார்கள், எப்படி வாழ்வார்கள்? அப்படியே ஒரு டயக்ராம் போடுங்க. மாம்சத்திற்குரியவர்கள் எதையெல்லாம் சிந்திப்பார்கள்? உலகத்திற்குரியவர்களை சிந்திப்பார்கள், பாவத்துக்குரியவைகளை சிந்திப்பார்கள், அழிவுக்குரியவைகளை சிந்திப்பார்கள், நரகத்திற்குரியவைகளை சிந்திப்பார்கள். ஆவிக்குரியவர்கள் தேவனுக்குரியவைகளை சிந்திப்பார், பரிசுத்தத்துக்குரியவைகளை சிந்திப்பார், வேத வசனத்திற்கு சத்தியத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையெல்லாம் சிந்திப்பான். இவன் ஆவிக்குரியவன், இவன் உலகத்துக்குரியவன் அல்லது மாம்சத்துக்குரியவன். எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? விளங்கிருச்சா? நிறைய பேர் நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் ஆவிக்குரியவன் சொல்றோம், ஆனா ஆவிக்குரியவர்களா மாறி இருக்கிறோமாங்கிறதான் கேள்வி. சபை இருக்கும், சத்தியம் இருக்கும், ஆனா சிலருடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்தாபிக்கப்பட்டிருக்காரு, நிலை நின்று கொண்டிருக்காரு. ஆனா எல்லாமே ஒரு ஆவிக்குரிய சபையோடு கூட நல்ல ஐக்கியம் வச்சிருப்போம், போதவரோடு கூட நல்ல ஐக்கியம் வச்சிருப்போம், வேதமெல்லாம் படிப்போம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த விழுதல் அது தெரியாது. பிசாசு நிறைய பேரை இப்படித்தான் வஞ்சித்து இழுத்து கொண்டு போய் எங்கேயோ விட்டுருவான். எப்ப தெரியுமா? கண்ணாலாம் கெட்டு போன பிற்பாடுதான் யோசனைக்கே வரும். ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே, கண் கட்ட பிற்பாடு. அந்த மாதிரி சிலர் முயற்சிக்கிறது உண்டு. அதனால்தான் நான் என்ன சொல்றேன்னா, ஆவிக்குரியவர்கள் யார், மாம்சத்திற்குரியவர்கள் யாருங்கிறத ஒரு கொஞ்சம் பிரிச்சு பார்த்துட்டு உள்ள போலாம். இன்னைக்கு அது சார்ந்துதான் நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்க போறோம். பிரைஸ் காட். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். கவனிங்க, மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அது உலகத்தினால் உண்டானது. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, என்ன பெருமை? ஐயோ, ரொம்ப ஆபத்தானது. எது ஆபத்தானது? இந்த பெருமை. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரா? எதிர்த்து நிற்கிறார். நம்ம ஆவிக்குரியவர்கள் அப்படிங்கிற அந்த லைன்ல நாம எப்ப வருவோம்னா, எப்போ மேற்சொன்ன நாம வாசித்த வேத வசனங்களின் படி இல்லாமல் அந்த பாவத்திற்கு உட்படாமல் வாழ்கிறோமா நம்ம ஆவிக்குரியவர்கள். அப்ப கண்களின் இச்சை, அப்புறம் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்டிருக்கிற, நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன், தேவன் நமக்கு நிறைய கொடுத்திருந்தார்னா நீங்க அனுபவித்துக் கொள்ளுங்க, தயவு செய்து பெருமை பாராட்டாது. எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க. உனக்கு 50 பவுன் நகை கொடுத்திருந்தாருன்னா வச்சுக்கோ, எவனும் திருடிட்டு போகாம வச்சுக்கோ, எவனுக்கு தெரியாம வச்சுக்கோ. நீ உழைச்சிருக்க, நீ வச்சுக்கோ. ஆனா எதையாவது கழுத்துல போட்டு போதா கழுத்தை வெட்டி போட்டுருவான். ஏன்னா இதுக்கு தான் நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கான். சரியா? இந்த அது பெருமை இல்லை, பெருமை அது இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு நான் எதை குறித்து பெருமை பாராட்டுகிறேன்?
பவுல் சொல்றார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். நமக்கு மேன்மை பாராட்டுகிறதுக்கு ஒரு இடம் உண்டு. என்னன்னா, என்னை தேவன் தெரிந்து கொண்டார், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தார். இது எல்லாவற்றிலும் நான் மேன்மை பாராட்டுகிறதுக்கு எனக்கு இடம் உண்டு. வேற ஒன்றிலையும் எனக்கு இடம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் என் கூட வராது, இதெல்லாம் என் கூட நிற்காது. நீங்கள் இடம் வாங்கி போட்டிருக்கலாம், நீங்கள் பைக் வச்சுருக்கலாம், நீங்கள் கார் வச்சுருக்கலாம், அல்லது உயர்தரமான வஸ்திரங்கள் நம்மகிட்ட இருக்கலாம். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறது, இந்த பூமியில் அனுபவிக்க கொடுத்துருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆனால் அவைகள் பெருமைக்கு உரியவைகள் அல்ல. நாம வாழ்வது அதெல்லாம் நினைக்கும் போது தேவனை மகிமைப்படுத்தணும். நான் என்ன சொல்வேன் தெரியுமா, நமக்கு ஒரு வீடை கொடுத்துருக்கிறார் பொழுது நான் என்ன சொல்லுவேன்னா, எத்தனையோ பேர் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தெருவில் படுத்திருக்கிறாங்க. தேவன் நம்மளை நினைச்சு இந்த ஒரு சின்ன குடிசையாவது நமக்கு கொடுத்துருக்கிறாரு நினைச்சு தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கணும். இதுதான் கிருபையை ஆவிக்குரியவனுடைய மனநிலை. ஆவிக்குரியவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? அப்ப நான் ஆவிக்குரியவன் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒருத்தர் சொன்னா என்ன சொன்ன தெரியுமா, ஏ ஆத்மாவே, ஏ ஆத்மாவே நீ என்ன செய்ய, புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. உனக்கு நீடித்த நாட்களா என்ன செஞ்சிருக்கிற, எல்லா ஐஸ்வர்யங்களையும் படங்களையும் தானியங்களையும் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அவன் நினைக்காதது வரைக்கும் அது அவனுடையதுதான். எப்போ இவன் நினைச்சாலும் அன்னைக்கு ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு, மதிகேடனே. அது நினைக்காம இருந்திருந்தா நாளைக்கு அவன் இருந்திருப்பான், நாளை கழிச்சு இருந்திருப்பான். அவன் நினைச்சா பாருங்க. அப்பதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னது நினப்பு தான். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நினப்பு தான் என்ன செய்யுது. அதாவது என்ன செய்யுதுன்னா, நம்ம நினைக்கிறதுக்கு மேல நினைக்க கூடாது. நம்ம நினைக்கிறது விசுவாசத்துல எதை வேணாலும் நினைக்கலாம், தேவனுக்கு உட்பட்டு நம்ம நினைக்கலாம், விசுவாசிக்கலாம். ஆனா மேட்டிமையானவைகளுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களை தேவன் தாழ்த்தி போடுகிறார். நீங்க எப்பயாவது சிலர் பாருங்க, எப்ப பார்த்தாலும் பெருமையவே பேசிட்டு இருப்பான். எனக்கு ஒரு ஊழியர்கள் தெரியும், நான் பேரு ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசும் போதே பெருமையானவைகளையே பேசுவார். எங்க வீட்டுல நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வேலைக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க வீட்டுல அப்படி ரொம்ப பெருமையா பேசுவேன். ஆனா உண்மையான நிலை எல்லாம் வீட்டுல போய் நிஜமாவே சாப்பாடு முடியல. மற்றவங்களாம் நம்மளை வந்து நினைக்கிறது பெருசா நினைக்கிறோம். நான் சாட்சியா சொல்றேன், ஒன்றுக்கும் ஆகாத இடத்துல இருந்த தேவனை என்னை கொண்டு வந்தார். இது சாட்சி. அல்லேலூயா. இல்லாதவைகளை நானும் பெருமை பாராட்டலாம், மேன்மை பாராட்டலாம். ஆனா தேவ ஆவியானவருக்கு எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கண்ணை மறைக்க முடியாது. நாம் சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம பெருமைகள் உள்ளே வராதபடிக்கு நாம் மிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பேசுறதெல்லாம் பெருமை. சிலருடைய வாழ்க்கையில எப்ப பாருங்க எதையாவது ஒரு பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், நீ கிறிஸ்தவரா இருந்துட்டீங்கன்னா உங்களை குறிச்சு நீங்க பேசுறத முதல் தயவு செய்து நிறுத்துங்க. உங்களை குறிச்சும் உங்களுடைய வம்சத்தை குறிச்சும் உங்களுடைய இதை குறிச்சும் அதை குறிச்சும் இருக்கிறத குறிச்சும் இருந்ததை குறிச்சும் பேசாதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் ஜீவனுள்ள தேவனை குறிச்சு மட்டுமே பேசணும். அழகான ஒரு பாடல் பாடணும். நெஞ்சிலே நிறைந்தவரை துதிக்கிறேன்,
நின்றாலும் நடந்தாலும் உமது நினைவுதான், படுத்தாலும் அமர்ந்தாலும் இந்த நினைவு சங்கீதக்காரன் தாவீதுக்கு இருந்துச்சு. தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த நினைவு இருக்கணும். அல்லேலூயா. பேசுறதையே பேசுறதுனால நான் ஒன்றும் சோர்ந்து போகல. அது எல்லாம் நம்மளுடைய பிரயோஜனத்துக்காகத்தான ஆவியானவர் பேசுறார். அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு வீடு இருக்கா, ஒரு வீடு இருக்கா, இன்னொரு வீடை தேவன் கொடுப்பார். சொல்லுங்க. நான் வீடு பிரதிஷ்டை பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு வீடை பிரதிஷ்டை பண்ணேன். நான் சொன்னேன், என்ன இடங்கள் இருந்துச்சு, அந்த இடத்துல காங்கிரீட் வீடு போட வேண்டிய தேவன் செய்வார். நமக்கு செய்யாம யாருக்கு செய்வார்? செய்கிறவரை செய்ய மாட்டாரா? ஆபிரகாமை குறித்து நான் வாசித்து பார்த்தேங்க. ஆபிரகாமை குறித்து ஒரு வேத வசனம் இருக்குது. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாக இருந்தார். அவர் சீமானா இருந்தா நான் என் பேர் பேர்ல சீமான் இல்லை, வாழ்க்கையில தேவன் சீமானா. தேவன் நம்மளை மாற்றுவார். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா. அதனால நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிப்பார். எந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருந்தாலும் மிக கவனமாக இருக்கணும். பெற்றுக்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாத போது இருக்கிறத விட இருக்கும் போது இருக்க வேண்டியது மிக கவனமாக இருக்கணும். எதையுமே இருக்கிறதுன்னு சொல்லாதீங்க. இருக்கிறதுக்கு மத்தியில தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. கொடுத்தவருக்கு நன்றி சொல்லுங்க. எதையும் நீங்க பெற்றுக்கொண்ட பொழுது கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவனுடைய பண்பு. எனக்கு அதை கொடுத்திருக்கிறேன், இதை கொடுத்திருக்கிறேன், நான் அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன், இந்த பாருங்க நான் இத்தனை நகை வாங்கிருக்கிறேன், நான் அவ்வளவு வச்சிருக்கிறேன், இவ்வளவு வச்சிருக்கிறேன். ஒரு வேத பகுதியை நாம திருப்பி விடுவோமா? எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம். நான் எஸ்தர்னா அந்த அம்மாவுடைய பேரு ஹீப்ரூல என்னன்னு சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. யார் சொன்னா? எங்கூட யாராவது சொல்லுவீங்களா? சேம் சொல்லுவீங்க. ஹட்டஸ்ஸா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. ஹா ஹா ஹா. ஹட்டஸ்ஸா ஹட்டஸ்ஸா ஹட்டஸ்ஸா. அந்த அம்மாவுடைய பேரு ஹட்டஸ்ஸா. அதாவது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிற்பாடு அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்த எல்லாருமே பேரை மாத்திட்டாங்க. அனனியா பேரு, மீசாயல் பேரு, அசரியா பேரு, தானியேலுடைய பேரு, மொர்தகாய் பேர் மொர்தகாயே கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் மொர்தகாய் பேர் வைக்கிறாங்க. நான் தயவு செய்து உள்ள வைக்காதீங்க. மொர்தகாய்ங்கிறது மொர்டாக் அப்படிங்கிற ஒரு விக்கிரகத்தினுடைய பெயர். அனனியா, அசரியா, மீசாயல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. இது மூணுமே, சாத்ராக்குங்கிறது ஒரு விக்கிரகத்தினுடைய பேர், மேசாக்குங்கிறது ஒரு விக்கிரகத்தினுடைய பேர். அப்புறம் ஆபேத்நேகோ அப்படிங்கிறது ஒரு விக்கிரகம். பாபிலோனுடைய கடவுளுடைய பேர். இதெல்லாம் அவங்க சூட்டி அவங்க ஊர்ல இருந்த கடவுளுடைய பேரை சூட்டி அழைத்தார்கள் பரிசுத்தமான தேவ மனுஷர்கள். அப்படித்தான் இந்த ஹட்டஸ்ஸா அம்மாவுக்கும் தமிழ்ல இப்படி மொழிபெயர்த்திருக்காங்க, அத்சால் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க, அத்சால். ஆனா உண்மையான அந்த அம்மாவுடைய பேரு ஹட்டஸ்ஸா. ஹட்டஸ்ஸா, ஹச் ஏ டி டி எஸ் டி டி ஏ எஸ் ஏ, ஹட்டஸ்ஸா. சரிங்களா? அதனால இந்த அம்மா பேர்ல ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கு. ஹீப்ரூல இருக்கிற வேத புஸ்தகத்துல எஸ்தர்ங்கிற புஸ்தகம் இல்லை, ஹட்டஸ்ஸாங்கிற புத்தகம் இருக்கு. பிரைஸ் காட். என்ன புத்தகம்? இந்த புத்தகத்துக்கு பேர் என்னது? ஹட்டஸ்ஸா.
ரூத்துங்கிற புஸ்தகம் இல்லைங்க ஹீப்ரூவில். ஆனால் ரூத்துங்கிறதுக்கு பேர் ரியா ஹீப்ரூவில். ரூத்துங்கிறது மோவாப் மொழியில சிநேகிதின்னு அர்த்தம். ரூத்துனா மோவாப் மொழியில சிநேகிதி. நம்ம சிநேகிதின்னு தமிழ்ல கூப்பிடுறோம்ல, அது அதே வார்த்தை தான் மோவாப் மொழியில ரூத் அப்படின்னா சிநேகிதின்னு அர்த்தம். ஆனா ரியா அப்படிங்கிற வார்த்தை யா என்கிறது யா கடவுள், யாவை உடைய பெயர். ரீ என்பது ஹீப்ரூல சிநேகிதம், நேசம் அர்த்தம். அப்போ யாவே உடைய சிநேகிதி அப்படின்னு பேர், நம்பர் அப்படின்னு பேர். பிரைஸ் காட். சொல்லுங்க, அதுக்கு பேர் எவ்வளவு அழகா மீனிங்ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க பாருங்களேன். சரி, ஓகே, நம்ம இங்க வந்துடுவோம். எஸ்தர். இந்த எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம கடந்து வருவோமா? 3வது அதிகாரம் 8ல இருந்து 12 உள்ள வசனங்களை வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது ஆமான் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவருடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறது இல்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன். 10,000 தாலந்துனா ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு தடவை நம்ம தாளத்தை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன். தாளந்துனா எவ்வளவு? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? ஒரு தாளந்துனா எவ்வளவு? 56 கிலோ, 6.25 கிலோ ஒரு தாளந்து. அப்ப 10,000 தாளந்து எவ்வளவு? எவ்வளவு? 5,67,000 சம்திங். எவ்வளவு? 67,000. 5,67,500 கிலோ வெள்ளியை நான் நிறுத்து கொடுக்கிறேன். எத்தனை கிலோ விளக்குதா? ஐயா கிட்ட என்ன இருக்குது? அப்ப ஆமாட்ட என்ன இருக்குது? தங்கம், வெள்ளி, வைரங்கள், வைடூரியங்கள். இந்த 127 தேசத்திலும் யூதா என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த ஜனங்கள் ஒரு விகற்பமாய் நடக்கிறார்கள். இவர்களை அழித்து போடுகிறதற்கு நான் எவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறேன்? 5,67,500 கிலோ எடை உள்ள வெள்ளியை நான் நிறுத்து கொடுக்கிறேன். இந்த ஜனங்களை நீர் கொன்று போடு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த இடத்துல சொல்லிட்டு போறேன். தயவு செய்து தேவன் உங்களை உயர்த்துவாரானா ஆடிடாதீங்க. நிறைகுணம் தடுப்பாது, குறைகுணம் உயர்த்த அமைதியா இருங்க, இன்னும் உயர்த்தப்படுவீர்கள். அழக்களித்து விடாதீர்கள், அழிந்து போவீர்கள். இதற்கு எடுத்துக்காட்டு ஆமான். ஏதோ ஒரு விதத்துல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தான். அவன்கிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக அவன் ஆடினான். எந்த ஒரு மனிதனையும் நம்முடைய செயல்களை எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிறத முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை அழிக்கணும்? கர்த்தருக்கு பயந்த மொர்தெகாயை அழிக்கணும். யார் அழிக்கணும்? தேவனுக்கு பயந்து தேவ மனுஷனையும் தேவ ஜனங்களையும் கூட்டத்தையும் அழிக்கணும். ஏன் அழிக்கணும்? என்கிட்ட பணம் இருக்கு.
என்கிட்ட வெள்ளி இருக்கு, என்கிட்ட தங்கம் இருக்குது, ஒரு ராஜ்யத்தையே நடத்தக்கூடிய படம் என்கிட்ட இருக்குது. ஆண்டவர் சொன்ன, நான் முதல்ல சொன்ன பாத்தியா, இப்படித்தான் சொன்னா ஒருத்தன், என் ஆத்துமாவே நீ ஏன் கவலைப்படுகிறாய், கலங்காதே, இதோ உனக்கு நிறைய திரளான ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன, இன்றைக்கு ராத்திரியே உன் ஜீவன் என்ன செய்யப்படுது? நான் சொல்றேன், ஜீவன் தேவனுடைய கையில் இருக்குது. நாம எவ்வளவு சொத்துகள், ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ராத்திரி படுத்தோம்னா நாளைக்கு காலையில எழுந்திருச்சா தான் நிச்சயம். எத்தனை பேருக்கு விளங்குதே? புரியுதா? கடந்த நாட்களில் ரொம்ப பெரிய ஒரு மிகுந்த ஒரு துக்கத்திற்குள்ள ஆளானேன். நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ஒரு சம்பவத்தை போன வாரம் சரியா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது, கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் நம்ம இடத்துல வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து போன ஊழியக்காரர் ஜிடி உடைய மனைவி படுத்து நைட்டு படுத்திருக்காங்க. காலையில் எழுந்திருக்கும் போது இந்த சகோதரிக்குடைய ஜீவன் இல்லை. சரியா இன்னைக்கு ஒரு வாரம் முடிஞ்சிருக்குது. மிகுந்த துக்கத்துக்குள்ளாலும். அதனால நாளைய தினம் நம்முடையது என்று சொல்லி நாம் நினைப்போமானால் அது வீணான காரியம். 27ஆவது நீதிமொழிகள்ல முதல் வசனத்தை வாசிக்கல. நீதிமொழிகளின் புஸ்தகம் நாளைய தினத்தை குறித்து மனுஷன் வந்து எதையாவது நினைச்சு பெருமை பாராட்டினா அதுல நமக்கு என்ன லாபம் இருக்குது? சங்கீதம் 52 சொல்லப்பட்டிருக்குங்க. முதல் வசனம், பலவானே பொல்லாப்பிலேயே பெருமை பாராட்டுகிறாய். எனக்கு ரொம்ப அழகான வசனம், பிடிச்ச வசனம். ஏன்னா தேவனுடைய கிருபை என்னாலும் நீ பொல்லாப்பில பெருமை பாராட்டுகிறதுக்கு தேவனுடைய கிருபையை தினமும் நினைச்சுட்டா தமைச்சுவோம். நாம நினைக்க வேண்டியது தேவனுடைய கிருபையை. சொல்லுங்க அல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாக இருக்கிறதும் தேவனுடைய கிருபை. சொல்லுங்க, நான் நிற்பது. சொல்லுங்க, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது இல்லையா? இன்னைக்கு நான் நிற்கிறது தேவனுடைய கிருபை. நான் நடக்கிறது. ஆமா. அதனால அழிஞ்சு போனவங்கள் எல்லாம், இறந்து போனவங்க எல்லாம், புடிஞ்சு போனவங்க எல்லாம் பாவிகள்னு நாம கணக்கெடுத்து கொள்ள வேண்டாம். நான் சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நின்று கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாளைய தினம் நம்மளுடையது அல்ல. இன்றைக்கு வாழும் பொழுதே தேவனுக்குள் தேவனுக்காக நின்று வாழ்ந்து விட வேண்டும். பிரைஸ் காட். கண்ணை மூடும் போது, நாம் எப்பொழுது கண்ணை மூடினாலும் நாம் மூடுகிற கண் பரலோகத்தில் திறக்கப்படும்படியான வாழ்க்கை பூமியிலே இருக்க வேண்டும் என்பதிலே கவனமாயிருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு பெருமை பேசிக்கலாம், இன்னைக்கு எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், மற்றவர்களை உதாசீனப்படுத்தலாம், மற்றவர்களை கேவலப்படுத்தலாம். இவர்கள் நல்லா இருக்கிறாங்களாம், நாம நல்லா இருக்க. நான் சொல்றேன், நீங்க நல்லா இருந்தீங்கன்னா தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுக்கு நல்லா இல்லாதவர்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஒரு ஆவிக்குரியவனுடைய செயல். நான் கடந்த நாட்களிலேயே சொன்னேன், யோவான் ஸ்நானகன் திருச்சபையை பற்றி மிக அழகாக பேசினார். அப்படின்னு என்ன சொன்னார்? பள்ளங்கள் எல்லாம் மலைகளும் குன்றுகளும் அப்ப சமமாகுகிற இடம் தான் திருச்சபை. அப்ப சமமாகுகிற இடத்துல இங்க பெருமைக்கு வேலையும் கிடையாது. நாம எதை உடையவர்களாக இருந்தாலும் நீங்க சொல்லணும், ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்க, ஒன்றுமே கிடையாது. சொல்லுங்க,
உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு போய் நீங்க அறிக்கை எடுங்க. உங்க வீடை பார்த்து சொல்லுங்க, இது ஒண்ணுமே கிடையாது. உங்ககிட்ட ஏதாவது நகை இருந்துச்சுன்னா இதை எடுத்து வச்சு கையெழுதி சொல்லுங்க, நீ ஒண்ணுமே கிடையாது. எத்தனை பேர் சொல்ல பாருங்க? நீ சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு பயிற்சி இருக்கு, பிரைஸ் தான். நான் ஒரு நாள் சொன்னேன், இந்த கட்டணத்தை பார்த்து சொன்னேன், நீ ஒண்ணுமே கிடையாது. இதில் உள்ள பொருட்கள் தான் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒன்று நினைக்கிறதுக்கு, பெருமை பாராட்டுகிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அது எனக்காக ஜீவனை கொடுத்த என் தேவன் மட்டும்தான். வேற எதையும் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் ஒரு ஆவிக்குரியவனுடைய தகுதி இதுதான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை கெட்டு போனதுக்கு இந்த நாக்கு இருக்கு. பாத்தீங்களா, நாக்கு. எங்க ஊர்ல கிராமத்துல காலையில விடிய காலத்துல எத்தனை பேர் நான் வந்து சொல்றத கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் சின்ன பையனா இருப்போம், அப்படியே போய் நின்று வேடிக்கை பார்ப்போம். மாட்டை இழுத்துட்டு வந்து நாக்க வெளியே நீட்டி என்னத்தையோ ஒன்றை வச்சு தேய் 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 தேய்ப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஏன் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன், எழுதியிருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாருடைய நாக்கையும் இழுத்து வச்சு தேய்ச்சி சொரட்டி எடுக்கணுங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் பிரைஸ் கிடையாது. எத்தனையோ பேசி வச்சிருக்கோமோ தெரியல. யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 3. அப்படியே என்னதுங்க? எது? நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் இந்த நாக்கு என்ன பண்ணுமா? ஆண்டவர் படைச்சதுலயே ரொம்ப டேஞ்சரான ஒரு உறுப்பு எதுன்னா நாக்கு மட்டும்தான். வெரி டேஞ்சரஸ். எல்லாத்தையும் திறந்த வழியில வச்சுட்டு இதை மட்டும் தண்ணிக்குள்ள வச்சுட்டாரு. இந்த பெரிய ஆளுகிறவர்கள் எல்லாம் அரசாங்கத்தில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் கடலுக்கு அடியில் போய் வச்சுருவாங்க. நான் நினைக்கிறேன் இந்த நாக்கை பார்த்து தான் அவர்களும் போய் தண்ணிக்குள்ள போய் வச்சுட்டோம்னா எனக்கு தெரியல. கடலுக்குள்ளதான் எல்லா அணுகுள்ளையும் பதுக்கி வச்சிருக்கிறதா ஒரு கேள்வி வருது. பிரைஸ் தான் இல்லையா? ஏதோ மறைச்சு ஆண்டவர் இதை வெளியே மட்டும் தொங்க போட்டிருந்தோம்னா வெடிச்சு செதறி, அதனாலதான் தண்ணிக்குள்ளேயே வச்சிருக்கிறார். இந்த நாவானதும் நெருப்பு தான். அந்த பெருமையானவைகளை பேசும். இந்த நாக்கு என்னத்தை பேசும்? ஆனால் நம்மளை எல்லாம் ஆண்டவர் கூப்பிட்டு வந்து தலையில கொட்டி அடிச்சு இந்த நாக்கை ஒழுங்கா என்ன செய்ய, இதுக்கு இந்த நாக்குக்கும் சேர்த்து தான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கோம். நாக்கையும் தண்ணிக்குள்ள வச்சு நிற்கும் போது அதுவும் தண்ணிக்குள்ள தான் இருந்துச்சு, அதுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துச்சு. ஆனால் நிறைய பேர் அதுக்கு என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. இன்னும் இந்த நாக்கு டபா 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 டபான்னு என்னத்தையோ ஒன்று என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, பேசிட்டு. இது பெருமையானவைகளை பேசு. ஒரு அப்பா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த அப்பா வந்து இப்படி போற இடத்துல எல்லாம் பிச்சை எடுக்கிறத தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அது இந்த சூழ்நிலைக்கேற்ப நான் அதை பேசுறேன். நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை தேவன் நடத்துதல் எப்படி இருக்கு தெரியுமா? கனமாய் நடத்துவார். நம்மளை யாரையுமே கனவீனமா அவர் நடத்தவே மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க. இதை நான் சபையை சொல்லிக் கொடுக்க மறக்கவே இல்லை. அதனாலதான் நீங்க இன்னைக்கு கனத்துக்குரியவர்களா மாறுவீங்க. இல்லைன்னா நான் எங்கேயாவது போய் எங்கேயாவது பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்து மாதம் உங்களுக்கு 4 கிலோ அரிசி போட்டு 2 கிலோ அரிசி போட்டு அதை வாட்ஸ்அப்பில் போட்டு நான் பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்க முடியும். ஏதோ பாருங்கள் அப்படின்னு. ஆனால் உங்களையெல்லாம் தேவன் கொடுக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறேன், வாங்குறவர்களாக இல்லை. சொல்லுங்க, எப்படி எப்படி மாற்றி இருக்கிறாரு? கொஞ்சம் அல்ல,
அப்பா நம்மளை நடத்ததை எப்படி அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படிக்கு ஆசீர்வதிக்கிறார். நாங்களும் அதே மாதிரி கொடுக்கிறோம். தேவன் நம்மளுடைய நிலையெல்லாம் என்ன செய்யறார்? மாத்துறார். சில சபையில இருக்கிற ஊழியக்காரர்கள் சபையில இருக்கிற விசுவாசிகளை பிச்சைக்காரராகவே வச்சிருக்கிறார். ஒரு நல்லது சொல்லி கொடுக்கறதே கிடையாது. வேலைக்கே போக மாட்டான். அப்படியே கால் மேல கால் ஆட்டிக்கிட்டு படம் தூக்கிக்கிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே படப்பான். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வாழ்வான். இல்லை பேசுற பேச்ச பாருங்க, பெருமையானவைகளை பேசுவான். ஒரு ஆளை பார்த்தேங்க, வேலைக்கே போக மாட்டான். படிச்சிருக்கிறான் நிறைய. மனைவி கல்யாணம் முடிச்சிருக்கிறான். வந்த உடனே நானும் என்னுடைய மனைவி பக்கத்துல இருக்கிறோம். அவன் இருக்கிறான்னு நினைக்கிறேன். வந்த உடனே அவங்க மனைவியை பத்தி ரொம்ப குற்றமா பேசினார். அவங்க மனைவியை பத்தி ஏன்கிட்ட குற்றமா என்னை பார்த்ததே அப்பதான் ரொம்ப மோசமா பேசினார். நான் சொன்னேன், இல்லை மனைவியை பத்தி அடுத்தவங்க தப்பா பேசுறீங்க. மனைவியை பற்றி ஒருத்தர் அடுத்தவங்கிட்ட தப்பா பேசினான்னா அவன் எப்படிப்பட்ட, நான் அடுத்த வார்த்தை பேசுகிறேன், தப்பா வந்துடக்கூடாது, கவனமாக பேசணும். ஓ மனைவியை குறித்து நீ மற்றவங்ககிட்ட தப்பா பேசுறீங்கன்னா நீ எப்படிப்பட்டவன்? பாவா அந்த பொம்பளை வேலைக்கு போய் இப்பதான் சாப்பாடு போடுவான்னு நான் நினைக்கிறேன். வீட்டிலேயே உட்கார்ந்து படுத்து காலாட்டிட்டு தின்னுட்டு, அதுக்கேற்ற சில சபைகள் இருக்குங்க. நம்ம இடத்துல வந்தாக்க தலையிலேயே முடிச்சோம், பேசுற வார்த்தையிலேயே அவன் பாதி செத்து போயிடுவான். என்னடா வேலை உட்காதவே சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, சோம்பேறிங்கிறாரு. சிலருக்கு ரொம்ப டென்ஷன். யாருக்கு குத்தம்? வேலை அவசரம் யாருக்கு குத்தம்? யாருக்குங்க குத்தம்? தப்பா வாழ்றவங்களுக்கு குத்தம், தப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு குத்துது. நான் சொல்ற வசனத்தின் படியெல்லாம் நீங்க வாழலைன்னா குத்திக்கிட்டே தான் இருக்கு அந்த வசனம். வாழ்ந்துட்டோம்னா அந்த வசனம் வாழ்றதுக்கு தான் தேவன் நம்ம சொல்றாரு. சொல்லுங்க, அங்க வாழ அந்த பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுவாங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நல்ல தகப்பன், நல்ல தாய். ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் நல்ல தாய், நல்ல தகப்பன். இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை என்ன செய்யும்? ஆமா, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் என்ன ஆண்டவர் உங்களுக்கு மெய்ப்பனா கொடுத்துருக்க. ஒருவரும் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக. இந்த அம்மா வீட்டுக்கு வந்துச்சுங்க, இப்படியே வந்தது. இப்படி வந்த உடனே ஐயா ஐயா உதவி செய்யுங்க ஐயா, பிரைஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் பிரைஸ் எல்லாம் அந்த வார்த்தை தேவனுக்கு மகிமையை செலுத்துறாங்களே இந்த தாயை பார்க்கவே முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. உள்ள வாங்க பார்த்தேன். உள்ள வந்தோடனே சோஃபா உள்ள உட்கார வச்சு தண்ணி எடுத்துட்டு வாடிய மனைவிட்ட சொன்னேன். அந்த அம்மா வந்து உட்காரும் பொழுதே ஆவியில நெருடல். இந்த அம்மா பேச ஆரம்பிச்ச உடனே, சிலர் பாருங்க எப்ப பார்த்தாலும் பேச ஆரம்பிச்ச உடனே நான் யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க. ஐயா, நான் மோகன்சி லாசரஸ் ஐயாவிட்ட போகணும், எனக்கு பணம் வேணும் அப்படின்னா. ஊழியத்துக்கு நாங்கள் ப்ரேயருக்கு போகணும், பணம் வேணும்னு கேட்டாங்க. சரி, ஏதோ மீட்டிங் வாஞ்சியில் இருக்கிறாங்க, நம்ம யாரும் தெரியாது, ப்ரேயருக்கு போகணும்னு கேட்குறாங்க. எவ்வளவுமா வேணும்? ஒரு 300 ரூபா வேணுங்க. நான் என் மனைவிட்ட சொன்னேன், எங்ககிட்டே கம்மியாக தான் பணம் இருந்துச்சு. சரி, நம்ம ஏதோ மீட்டிங் ப்ரேயருக்கு போகணும்னு கேட்குது, எடுத்துகிட்டு வரணும். அவர் 500 ரூபா இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து கொடு, இந்தாங்கம்மா. பணத்தை வாங்கி வச்சுக்கிடுச்சு. ஏங்கய்யா அந்த மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிச்சுங்க. அப்புறம் பணம் வந்துச்சுல்ல, பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சு. ஏங்கய்யா இந்த கட்டடம் முதல்ல வந்து இது பேச ஆரம்பிச்சதுங்க, நான் மோகன்சி லாசரஸுக்கு என் சொத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. ஏம்மா உங்க சொத்தை வாங்கி அவர் ஊழியம் பண்ணுவாரம்மா, என்னம்மா இது அவரையும் கேவலப்படுத்துறது மாதிரி இருக்கேம்மா, நீயே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற. நான் எப்போ போனாலும் அதை சொல்லுதுங்க, மோகன்சி லாசரஸுக்கு என் சொத்தை கொடுத்துருக்குறேன், அவதான் என் பிள்ளை. அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு ஊழியக்காரன் பிள்ளைன்னு சொல்றது பெரிய ஆச்சரியமான சந்தோஷம். ஆனால் பேச்செல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரிம்மா நீங்கள் புறப்படுங்கன்ட்டு கையில் 500 ரூபாயை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, டீயை கொடுத்து அனுப்பிச்சு விட்டா. ஏங்கய்யா இந்த கட்டடம் பரலோகத்துக்கு போகுமான்னு கேட்டேன்.
நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்கிட்ட அதிகமாக பேசுறதில்லை. எனக்கு 2 கேள்வி மனசில் வந்துச்சு. அந்த கேள்வியை திருப்பி கேட்கறதுக்கு எனக்கு மனசு சங்கடமாக இருந்துச்சு. இன்னொருத்தரை வேதனைப்படுத்தி நம்ம கேள்வி கேட்கறதுனால நமக்கு என்ன, அவங்களுக்கு நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்கணும்னு மனசு இருக்குது. நம்ம யாரும் காயப்படக்கூடாதுன்றது நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தை கேட்கும் போது கூட நான் சொல்றேன், நான் ஓலை குடிசையில் இருந்தா என்னை பார்க்க எங்க வருவீங்க? என்னை பார்க்க வரதா எங்க வருவீங்க? அங்க சேர் இல்லைன்னா எதில் உட்காருவீங்க? தரையில் தான் உட்காருவீங்க. நீ என் வீட்டுக்குள்ள வந்து நீ யாருன்னே தெரியாது, உன்னைய சோபாவில் உட்கார வச்சு உனக்கு தண்ணியை கொடுத்து உனக்கு நான் இதெல்லாம் யோசித்தேன். ஏம்மா அந்த சோபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்கியே, நான் தரையில் உட்காந்து ஒரு ஓலை குடிசையில் உட்காந்து தான் நீ எங்கள் அம்மா வந்து உட்காருவேன், இப்படி உட்கார முடியுமா அப்படின்ட்டுலாம் கேட்க வாய் வந்துச்சு. சரி, அவங்க பேசுறது மாதிரி நம்மளும் பேசிட்டா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் நம்ம போயிடும். அவங்க நம்மளை காயப்படுத்துறது மாதிரி திரும்பவும் அவங்கள நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, காயப்படுத்திடக்கூடாது. சரிங்கம்மா, அடுத்த இன்னொரு கேள்வி ஞாபகம் வச்சு, இந்த கேள்வியை நீ மோகன் சி லாசர்ஸ்ட போய் கேட்க, அந்த கட்டடம் கட்டி வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் எங்கே போகும்? அது எங்கே போகுமா? அங்கே தான் இது போகும் இல்லைங்களா? அது எவ்வளோ எத்தனை பேருக்கு நடக்கணும்? எவ்வாப்புள்ள மோகன் சி லாசர்ஸ் கட்டி வச்சிருக்கிற கட்டடம் எங்கே போகும்? அப்புறம் நான் கட்டின இந்த கட்டடம் எங்கே போகும்? இந்த கட்டடம் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் உட்காந்து சொகுசா உட்காந்து இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு வாரம் கரடு போயிடுச்சுங்க. ஐயோ கை வலிக்குமா வலிக்காதா? சிலர் வேணும்னு என்ன டென்ஷன் ஏற்படுறதுக்காகவே இங்க இதை பார்த்துட்டு நான் செய்தி கொடுக்க முடியுமா? முடிடாங்கிறதா இந்த வேகம் கூட கூட சீக்கிரம் பெற்ற முடி 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 போதும், என்னால உட்கார முடியலைங்கிறது எனக்கு அந்த சிக்னல் கொடுக்குறாங்க. சரி, நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், அதான் வேற வழி இல்லை. ஆண்டவர் நம்ம தெருத்தருவா இங்கே அங்கேயே அழைச்சிக்கிட்டு இருந்தோம். இது ஒரு கையாளவு மேகத்தை தேவன் கொடுத்த அந்த இடத்துல உட்கார்ந்து தேவன் ஆராதிக்கிறது தேவன் கருத்து கொடுத்திருக்கிறார். அப்ப நீ கேட்கிற கேள்வி, இது பரலோகத்து, இது எங்க போகும்? பரலோகத்துக்கு வருமானு கேட்டா இது வராது, இதுல இருக்கிறவர்கள் வருவார்கள். சொல்லுங்க. நீ வாழ்ற வாழ்க்கை அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி 500 100க்கு பிச்சை எடுக்கிற உனக்கே வாயில இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே பொய்யும் அபத்தமுமானது. நான் அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறேன், இன்னொரு ஊழியக்காரர் பாண்டியன் நகருக்குள்ள இருக்கிறார். அவர் பாவம் 100 200 அவர்கிட்ட இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த அவருக்கு போய் 300 வாங்கிட்டு போயிருக்கிறேன். அதே அம்மா நடக்கவே முடியலன்னு பொய் கட்டி காலை பொய் சொல்லாது இருப்பாயாங்கன்னு வேதம் சொல்லுது, திருடாது இருப்பாயாங்கன்னு சொல்லுது. எல்லா வசனத்துக்கும் புறப்பா வாழ்ந்து கட்டி பொய் சொல்லி மோகன்சி லாசரஸ் பேரை சொல்லி இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பேசுற வார்த்தைகள்லயே நமக்கு தாழ்மை இருக்க மாட்டேங்கிறது. சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நடந்து பெருமைக்கு அளவே கிடையாது. நாவானது நெருப்பு தான். என்ன செய்யும்? பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். யூத ஜனங்கள் மேலே இவனுக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தது? ஒரு கூட்டத்தை, ஒரு வம்சத்தை, ஒரு தேசத்தை, ஒரு ஜனங்களை முழுவதும் அழிக்கிறதுக்கு ஒரு மருதகாய் தப்பு பண்ணியிருந்தா ஒரு மருதகாயை நீங்க அழிக்கிறதுக்கு பிளான் பண்ண. அவருடைய கோத்திரம், அவனுடைய வம்சம், அவனுடைய 12 கோத்திரம், அவன் பிறந்த எல்லா வம்சவழியில இருக்கிற எல்லாரும் 127 தேசத்திலேயும் பரம்பி இருக்கிற யூதர்கள் முழுவதும் அழிக்கிறதுக்கு ஒரே நாள் அழிக்கிறதுக்கு திட்டம் பண்றான்னா ஏன் அப்படின்னா படத்திமுறை. 5,67,500 கிலோ வெள்ளி உள்ள எடையை
நிறுத்து கொடுத்து கஜானாவுக்கு கொடுத்து அந்த பண திமுரு. நிறைய பேர் ராஜாக்களே யார் இது பண்றாங்க, அதானி அம்பானியை தான் தரையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். அவனுடைய ஆயிரமான கோடி எல்லாம் ரத்தாகுது. ஜனங்கள் வாங்கியிருக்கிற 50,000 20,000 கழுத்துல மிதிச்சு வாங்க. அன்னையில இருந்தே இன்னைக்கு வரைக்குமே பணக்காரனுக்கு தான் கவர்மெண்ட் சாதகமாகவே இருக்கு. எஸ்தர் ராஜாத்தி புஸ்தகத்திலேயே அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவனோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழுப்புவார்கள் என்கிற வேத வசனத்தின்படி இப்போ அவர் ஒரு செய்தியை சொன்னார். மொர்தெகாய் யாரு என்ன வேணாலும் திட்டம் பண்ணட்டும், யார் என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், எல்லாம் போய் எஸ்தருக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க. என்ன செய்தி தெரியுமா? நீ ராஜாவின் இடத்திலே இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன், ஒரு தேவனுக்கு பிரியமானவன், எவ்வளவு துச்செய்தி வந்தாலும், எவ்வளவு அபத்தமான காரியங்கள் நேரிட்டாலும், உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய காரியங்கள் உங்களுக்கு முன்னாலே வந்து நின்றாலும், உங்களுடைய ஜெபமும் தேவன் மீது வைத்திருக்கிற வைராக்கியமும் இதையெல்லாம் மாற்றி போடும் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் மொர்தெகாய். அல்லேலூயா. அவர் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க தீர்மானித்தார்கள். வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு புசையாமலும் குடியாமலும் அல்லும் பகலும் அவர்கள் ஜெபித்தார்கள். தேவன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்டார். என்ன நடந்தது? எல்லாம் தலைக்கு 5,67,500 கிலோ எடையுள்ள லஞ்சம் கஜானாவுக்கு போயிடுச்சு. ஆனா தேவ மனுஷனுக்கு விரோதமா நீ கை நீட்டின பாத்தியா, அவனுக்காக ஒரு தூக்கு மரம், அவனுக்காக என்ன சதி சற்பனைகள், ஆச்சரியமானவைகள். 6ஆம் அதிகாரத்துல எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்துல ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜாவுக்கு என்ன வரல? தூக்கம் வரல. நான் சொல்றேன், உன்னை தேவன் கணம் பண்ணணும்னு நினைச்சா ஒரு ராஜாவுடைய தூக்கத்தையே கலைப்பார். சொல்லுங்க, ராஜாவுக்கு என்ன வரல? தூக்கம் வரல. உன்னைய தூங்க விடல. என் தாசன் மொர்தெகாய் தேவனுடைய சமூகத்திலே உண்மையும் நேர்மையும் உத்தமமாய் நடக்கிற ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு ஆமான் அவருடைய கூட்டத்தார் எழுப்பி கொக்கரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த ராஜாவுக்கு தூக்கத்தை எடுத்து போட்டு விட்டார். இவன் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை 4ஆம் புஸ்தகத்தை கொண்டு வர சொல்றாங்க. அங்கே டைரியில ராஜ்யங்களின் நடவடிக்கைகள்ல என்னென்ன நடந்ததுன்னு எழுதி வைத்திருக்கிற புத்தகத்தை எடுத்து வாசிக்க சொல்றாங்க. கடந்த மாதங்களிலே, கடந்த வருடங்களிலே நடந்தவைகளெல்லாம் வாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது அங்க வாசிக்க கேட்கும் போது ஒரு வார்த்தை வருகிறது. என்ன அப்படின்னா, மொர்தெகாய் என்பவன் ராஜாவுக்கு விரோதமாக எழுப்பின 2 சதி சற்பனையுள்ள மனுஷர்களுடைய சதி சற்பனையை சொல்லி அவர்கள் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தார்கள். அதை சொல்லி மொர்தெகாயை காப்பாற்றினார். இந்த செய்தியை வாசிக்கிறது வரைக்கும் அவனுக்கு தூக்கத்தை தேவன் வரவில்லை. வாசித்த முடித்த பிற்பாடு அவனை தூங்குறான். அடுத்த நாள் காலையில கூப்பிடுறான். ஆமான் வெடிமூட்டத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம். யார் வந்திருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ராஜா, ஆமான் வந்திருக்கிறான். அப்படியா? அவனை உள்ள கூப்பிடு. அவனுக்கு ராஜா நம்மளை தான் கூப்பிடுவாரு, வேற யாரும் கூப்பிடுவார். உள்ள வந்த உடனே நீ வீட்டில் வாட்ச் பாருங்க, நான் அப்படியே சொல்றேன். அப்படி உள்ள வர்றா. வந்த உடனே ராஜா சொல்றாங்க, ராஜா கடன் பண்ண விரும்புகிற ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யப்படும். அப்படியே உள்ள சிறகடிச்சு ஆமானுக்கு பறக்குது, பட்டர்ஃப்ளையா பறக்குது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எங்க மக பாசையில சொல்ல போனா பட்டாப்பி. ஆமா,
சின்ன பிள்ளைகள் சொல்லுவான், அப்பா பட்டாபிப்பா பட்டாபிப்பா. இவனுக்கு ஆப்பானுக்கு வெறும் பட்டாபியா பறக்குது, பட்டர்ஃப்ளையா பறக்குது. ஸ்தோத்திரமா, பட்டர்ஃப்ளையா பறக்கு. எப்படி? ஐயோ, ராஜா கிட்ட சொல்றான், ராஜா கடம் பண்ண விரும்புகிறவனுக்கு ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டு ராஜா ஏறி வருகிற குதிரையிலே உட்கார வைத்து ரதத்துல உட்கார வச்சு அப்புறம் அவனுடைய தலையில இருக்கிற அந்த கிரீடத்தை அவனுடைய தலையில சூட்டி என்ன கொடுப்பி குடும்பம் பாருங்க, யாரு முக்கியமான நபரோ அவர்களுடைய வாயினாலே ராஜா கடம் பண்ண விரும்புகிறவனை இப்படியே செய்வான் என்று சொல்லி, ராஜா கடம் பண்ண விரும்புகிறவனுக்கு இது செய்யப்படும் என்று சொல்லி கோவிக்கிட்டே போடுவான் தெருவில். அவன் சொல்றான், ராஜா சொல்றான், அப்படியே சொல்லி முடிச்சுட்டு, ராஜாவே இவைகளைத்தான் செய்ய வேண்டும், ராஜாவே இவைகளைத்தான் செய்ய வேண்டும். ஆம் ராஜாவே, ஆம் ராஜாவே. தலையை குனிந்து அந்த கடத்தை எதிர்பார்த்து நிற்கிறார். ராஜா சொல்றான், இவைகளில் ஒன்றும் குறையாதபடிக்கு அதோ அந்த முற்றத்திலே இருந்து கொண்டிருக்கிற மொர்தெகாய்க்கு நீ செய்ய வேண்டும். காரியம் மாறுதலாகி போய் இந்த கரங்களை உயர்த்தி தேவனை மகிமை படுத்துவோமா? அல்லேலூயா. ஓ பழம், உன்னுடைய தங்கம், ஆஸ்தி, அந்தஸ்துகளுக்கு எல்லாம். எனக்கு அந்த ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க மனைவி சொல்ற பாருங்க, சிறைசும் அப்படிங்கிற 13வது வசனம் வாசிக்க வேண்டாம். நீர் மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினேன். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். ரொம்ப ஆச்சரியமா அண்ணால் சொல்றாங்க, உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவரே. ஒருத்தரை உயர்த்தோடு தேவன் திட்டம் வச்சுட்டானா அவன் எவ்வளவு தாழ்மையில நடந்தாலும் அவனை தூக்கி கொள்வது மேல கட்டார். ஒருத்தரை தாழ்த்தனோடு திட்டம் வச்சுட்டான், எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் தூக்கி கீழே வச்சிருக்கான். வேதவசனம் காலங்கள் பின்பற்றி இருக்க வேண்டாம். அவசரத்தை புது வசனங்கள் காலங்கள் அவருடைய கரத்தில். சொல்லுங்க, ஏன் காலங்கள் அவருடைய கரத்தில் சொல்லுவாங்க. பேசும்போதே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, இவங்களுக்கு நேரம் தெரியல. டைம், காலம்னா என்னங்க? டைம். என் டைம் தேவனிடத்தில் இருக்கிறது, என் காலங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கூடி குறுகி போய் அந்த மொர்தெகாய்க்கு முன்னாலே இவனை வெட்டணும்னு நினைச்சவன் இப்ப தரையில நடந்துகிட்டு கோவிக்கிட்டே போறான். ராஜா கடம் பண்ண விரும்புகிறவனை இப்படியாக அவர் கடம் பண்ணுவார். ராஜா கடன் யோசிச்சு பாருங்களேன், திருத்தருவான். ஹலோ, அவன் சொல்ற பாருங்க, வெங்காயம் 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 100 கிலோ, 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா, வெங்காயம் 4 கிலோ 100 ரூபா. வேற மாத்தி அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு செய்தி இல்லை, ஒரே செய்தி தான். என்ன செய்தி? ராஜா கடம் பண்ண விரும்புகிறவனை எவ்விதமாய் கடம் பண்ணுவார். அடுத்து என்ன சொல்லலாம்? நிறுத்தக்கூடாது. இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரும். நிறுத்தாம சொல்லிட்டே போகணும். நான் நினைக்கிறேன் அவன் இது என்னது இங்கிலீஷ்ல டங்க். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. டங்க். நரம்புக்கு இன்னொரு பேர் வாரண்ட். இந்த டங்கு வார வந்து எத்தனை பேருக்கு விளங்கு? கத்தன கத்து. வீட்டுக்கு போயிருக்கும்போது வீட்டுக்கு அவன் மனைவிட்ட போய் பேசிப்பான், என்னங்க காத்து தான் வருது, ஒன்றும் வரலைங்க.
புஷ் புஷ்னு வெறும் காத்தா தான் வந்திருக்கு. ஏ மனுஷா, நல்லா தானே போன இல்லையா? என்னாச்சு? போயிடுச்சு. ஏன் நீ மொர்தெகாய்க்கு விரோதமா பேசி 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 வாயில பெருமையானவைகளை பேசிக்கிட்டு இருந்த அதே வாயில தேவன் எப்படி பேச வச்சார் பாத்தீங்களா? எந்த வாய் அவனுக்கு விரோதமா பெருமையா பேசிச்சு? சொல்லுங்க, என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. போல நம்ம ஒவ்வொரு காரியம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா கூட முடியாது இருக்கு. எஸ்தர் 8வது அதிகாரத்துக்கு வருவா. எஸ்தர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. அன்றைய தினம் வந்தா கவனிங்க, ராஜா ஆமானின் கையில் இருந்த வாங்கி போட்டு தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். கரங்களை உயர்த்தி வச்சிருக்கீங்க. எங்க இருந்தா இவன்? அரண்மனையில, வாசத்துல, முற்றத்துல காவலாளியா இருந்தான். இப்ப என்னவா இருக்கிறான்? சொல்லுங்க. அரண்மனைக்கு முதல் வாட்ச்மேன். இப்போ அவர்தான் அதிகாரின்னா அதுக்கு மேல ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்கு, ராஜாவுக்கு. எப்பவுமே நான் கம்பெனியில வந்து எம்டின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்து இருப்பாங்க. எம்டிக்கு அடுத்து என்னங்க கம்பெனில யாருங்க இருப்பாங்க? எம்டிக்கு முன்னாலேயா பின்னாலேயா இருப்பாங்களா? யாரு? டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், அதான் எம்டி. அப்புறம் நல்லா சொல்லுங்க, ஜெனரல் மேனேஜர். இப்போ இது திடீர்னு அவர் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் வேறு ராஜான்னு வச்சுக்காங்க. இப்போ ஜெனரல் மேனேஜர் யாரு? சரி, வாட்ச்மேனாக இருக்கிறவர்கள் ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்தோம்னா அதை செய்ய முடியுமா? ஆனால் தேவன் யாருக்கு இங்கே வாட்ச்மேனில் முற்றத்தில் காவலாளியாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறதால வாட்ச்மேனுக்கு தேவன் கொடுத்த ஒரு உயர்வு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து. சொல்லுங்களேன், புது பலன் அடைந்து. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். வாட்ச்மேனாக இருக்கிற உனக்கு சொல்லுங்க, எனக்கு. நீங்க ஒருவேளை ஒரு சாதாரண இடத்துல இருக்கலாம். உன் உண்மையை பார்த்து, உன் நேர்மையை பார்த்து, உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து, உன் தேவனுக்கு வாழுகிற வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய தேவனுடைய பிரதிஷ்டையை பார்த்து, தேவனுக்காக நீ எடுத்த எல்லா பிரதிஷ்டையும் அவன் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன் என்ன செய்வான்னா, இவனை கொண்டு வந்து, நான் யோசிக்கிறேங்க, இந்த அரண்மனைக்கு ஆமான் அதிகாரியா இல்லை. ஆனால் தேவன் இன்னொரு வசனம் இருக்குங்க, வாசிப்பாரு. 15, 16 வாசிச்சு பாருங்களேன். 15, 16, 17 வாசிக்கிறேன். மொர்தெகாய் எல்லாம் கவனிங்க. இப்ப அதிகாரம் மட்டும் மாறல, என்ன நடந்தது? அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரம் தரித்து பெரிய பொன்முடியும், முடினா என்னது? கிரீடம், பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டார். சூசான் நகரம் என்ன செய்ததா? ஆர்ப்பரித்தது. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்பொழுது மொர்தெகாய் அவன் வாழ்க்கை எப்படி வந்தது பாருங்க. இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்மணியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் என்ன செய்தது?
இதுக்கு முன்னால ராஜாவும் ஆமானும் உட்கார்ந்து குடிக்க தொடங்குவார்கள். அந்த வசனம் எங்க இருக்கு பாருங்களேன். 3வது அதிகாரத்தை 15வது வசனத்தை வாசிங்க. அப்போது அந்த அஞ்சல்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. பிரைஸ் காட். சூசான் நகரம் என்ன செஞ்சிட்டு? ஆமானோட ராஜா கூட்டணி வச்ச பொழுது சூசான் நகரம் என்ன செய்தது? கலங்கிடுச்சு. இதே ராஜா மொர்தெகாய் கூட கூட்டணி வைக்கும் போது என்ன நடந்தது? சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. எல்லா யூதர்களுக்கும் மட்டும் இல்ல, எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தின் கீழ் அடுத்த வசனம் சொல்லப்படுதுங்க. அந்த வசனத்துல அடுத்த வசனம் வாசிங்க. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன அப்படி பேசிட்டான், என்ன இப்படி பேசிட்டான், எனக்கு என்ன செஞ்சுட்டாங்க? நான் சொல்றேன், மொர்தெகாய்க்கு ஆமான் செஞ்சதை விட பேசியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. மொர்தெகாய் கூட இருந்தா அதே தேவன் உன் கூட இருக்கார். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. என் கூட இருக்கிறார். மொர்தெகாயினுடைய தலையை உயர்த்தினவன், கொம்பை உயர்த்தினவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த இடத்துல வரும்பொழுது, இந்த இடத்துல விட்டு போக முடியல. நான் புஸ்தகத்தை பார்த்து தேடி எடுத்து பேசினேன்னா எனக்கு வந்துக்கிறவே மாட்டேன். அதனால தான் புஸ்தகத்தை தொடர தனியாக வச்சிட்டேன். ஞாபகம் வர்றதை மட்டும் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். மொர்தெகாய் நிலையை பாருங்க. அவன் தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து இருந்தான். நான் இதை நினைக்கிறேன். வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து இருந்தான் மொர்தெகாய். ஏன் மொர்தெகாய் இப்படி இருக்கிறான் என்கிற செய்தியை அவன் கேட்க சொல்லுகிறான் எஸ்தர். இதை கேட்ட பொழுது யூதருக்கு இப்படிப்பட்டதான ஒரு துக்கமான நியூஸ் செய்தி இருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட உடனேயே அவளும் அவள் தாதிமாரும் உபவாசம் பண்ணி, மற்றவர்கள் யூதர்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்படி சொல்லிட்டு ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறார். எஸ்தர் தன்னுடைய தகப்பனா இப்படி அலங்கோலமாய் ட்ரெஸ்ல உட்கார்ந்து எல்லாத்தையும் கிழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரேன்னு சொல்லி நினைச்சு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து அனுப்புகிறார். இதை போட்டு நல்லா இருக்க சொல்லுங்க. ஏன் இப்படி இருக்கிறார்? என் தகப்பனா என்னை வளர்த்தார், என்னை ஆளாக்கினார், நான் நல்லா இருக்கணும்னு பாடுபட்ட அந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி இருக்கிறாரே, பார்க்க எனக்கு முடியல, இதை போய் கொடுங்க பொழுது நான் உடுத்தி கொள்ள மாட்டேன் என்று சொல்லுங்க. எனக்கு அந்த ஆடை தேவையில்லை என்று சொல்லுங்க. என் ஜனமும் நானும் நிந்தையும் அவமானத்தையும் அனுபவிக்கும் இந்த நாட்களிலே நான் என்ற ஆடையை போட்டு நான் என்ன பெருமையோடு நான் வாழ, எனக்கு இந்த ஆடை வேண்டாம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடை யாரோ ஒருவருடைய ஆடை அல்ல, ராஜாவின் ஆடை அல்ல, இவனுக்கு தனிப்பட்ட ஆடை அங்கு தயாரிக்கப்படுகிறது. முதல்ல சிக்னல் தான் உயர்த்துதலின் ஆரம்பம். ஆமான் கூவி வித்து போனது. ஆனால் அடுத்த உயர்வு, இவன் ராஜ வஸ்திரம் தரித்தவனாய் வரும் பொழுது அந்த இளநீல நூலும் அந்த இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டான் என்கிற அந்த வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரை எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா.
நாம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது, நாம் நடந்து போகும் பொழுது எத்தனை சோர்வுகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை ஏச்சுகள், பேச்சுகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவச்சொல்லுகள் நம்மை நோக்கி வந்தாலும் இந்த மொர்தெகாயை போல நாம் தேவனுக்காக காத்திருப்போம். நம் தலையை அவர் உயர்த்துவார், நம் கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 28 வாசிங்க. இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தில் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும்போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. கவனிக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சர் தன்னுடைய இருதயத்திலே ஒரு சிந்தனை கொண்டார். ராஜ்யத்தை கட்டினான், ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையை கட்டினான், பாபிலோனை அவன் மகிமையால் நிரப்பினான். அவருடைய வல்லமை வளர்க்கொண்டது. அவனை எதிர்க்க எந்த ராஜ்யங்களும் முடியாது. ஒரு நிகரில்லாத ராஜாவாக, மகாராஜாவாக திகழ்ந்தான். இப்பொழுது அவன் தன்னை பார்க்கிறான். நான் செய்தியின் ஆரம்பத்திலே சொன்னேன், தேவன் நம்மளை உயர்த்தும் பொழுது நாம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். சொல்லுங்க. தேவன் நம்மளை உயர்த்தும் போது என்ன செய்யணும்? தேவன் உங்களை உயர்த்தினா நீங்க என்ன செய்வீங்க? எப்படி தாழ்த்துவீங்க? நான் கட்டின மகா பாபிலோன் இது என்னால உண்டானது. என்னை போல பெருமைக்காரியே, பெருமை உள்ளவளே, கீழே இறங்கி தரையிலே உட்காரு. சீயோன் குமாரத்தியே, நீ கீழே இறங்கி எங்க உட்காரு? தரையிலே உட்கார். சங்கீதத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. 1-2 வசனங்களை சீக்கிரம். தங்கள் செல்வத்தை நம்பி ஐஸ்வர்யத்தினால் யோபுவின் புஸ்தகம் 38:11 ஒருத்தர் வாசிங்க. கவனிங்க. இப்பட்டும் வா, மிஞ்சி வராது. கடலை பார்த்து சங்கீதம் 89:9 இந்த வசனம் அந்த வசனம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கும். வாசிங்க. சங்கீதம் 89:9 தேவரீ சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். தேவன் சமுத்திரம் கொந்தளிச்சு வர்றத பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் கடலை போய் பார்த்திருக்கீங்க? யோபு 38 சொல்லப்பட்டிருக்குது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது அப்படின்னு சொல்லி
தேவன் அந்த இடத்துல நிறுத்துறதுனாலதான் நாம எல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கிறோம். அவர் கிட்ட அந்த வார்த்தையை சொல்லலைன்னா இங்கேயே வந்திருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இம்மட்டும் வா, கடல் அலைகளை பார்த்து இன்றைக்கு அவர் பேசி இருக்கிறார். நிறைய பெருமையா இறையுது, அதுக்கு மேல இறையாது, அவ்வளவுதான். அதோட நெல்லு அடக்கி வச்சிருக்கிறார். சர்வத்தையும் அவர் தம்முடைய வல்லமையினாலே அடக்கி வைத்திருக்கிறார். நாம பெருமை பேசின இப்படி ராஜ்யத்தை கொடுத்தது நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் தான். என் தாசனாகிய நேபுகாத்நேச்சாருன்னா, ஆனா கடைசியில இப்ப என்ன சொல்றாரு? நீ என்ன பேசுன? நான் கட்டின மகா பாபிலோன். வாய் வார்த்தையில இருக்கும் பொழுதே மெட்டமைட்டான். இந்த வார்த்தையோட ஸ்டாப். கீழே வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவன் நகம் வெட்டப்படவில்லை, அவன் ட்ரெஸ் மாத்தல, தலை முடியெல்லாம் சிறு பூரா ஒட்டி போய் கழுகுகளை இறைகளை கூட ஆகி அப்படியே காடுகளுக்குள்ளேயோ மாடுகளை போல புல்லை தின்னு வனத்துல சுத்த ஆரம்பிச்சிட்டான். பைத்தியக்காரா. நான் நினைக்கிறேன் அவனை பராமரிக்கிறதுக்குன்னு நான் ஒரு ராஜ்யத்தில் ஒரு டீமை வச்சிருப்பாங்க. அவனுக்கு சுய புத்தி இல்லை, பைத்தியக்காரன் ஆகிட்டான். நாம உயரும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க. உயரும் போது சொல்லுங்க, கேட்குறீங்களா? நம்ம உயரும் போது இருக்கணும். இல்லாத போது இருக்கிற கவனத்தை விட ஒரு பணம், ஒரு வசதி, தேவனுடைய ஆசீர்வாதம், அந்தஸ்து தேவனோட கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வாயின் வார்த்தைகள், ஒரு சிந்தனை, ஒரு இருதயத்தின் தியானங்கள் எல்லாமே மிக கவனம் உள்ளதாக இருக்கும். ஆபிரகாம் கிட்ட இல்லாத சொத்து பத்துக்களே இல்லை இல்லையா? திரளான ஆஸ்திக்கு ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரர் ஆபிரகாம். ஈசாக்கு வயல்வெளியிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தார். வயல்வெளியில் என்ன இருக்கும்? தங்கம் இருக்குமா? ஆனால் வீட்டில் தங்கம் இருக்கு. ஆனால் தியானிக்கிறதுக்காக தேவனை தியானிக்கிறதுக்காக வயல்வெளிக்கு போயிருக்கான். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு தங்கம் இருந்துச்சுன்னா அந்த தங்கத்தை எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பார்த்து, ஆஹா இருக்குது, நல்லா இருக்குது, சரி இருக்குது, இதையே பார்த்துட்டு வர்றதுக்கே 24 மணி நேரம், 10 நைட் 12 மணிக்கெல்லாம் ஏதாவது எந்திரிச்சு போய் வீரவை திறந்து பார்க்குற ஆட்கள்லாம் இருக்குதா? எவ்வளோ உள்ள கதவெல்லாம் ஆட்டி பார்த்துட்டு இருந்துட்டு எவ்வளோ வந்தானா? இல்லையே. அப்பா வந்து படுப்போம். நிறைய பேருக்கு தூக்கமே இல்லாமல் கிடக்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். நான் என்ன அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ திருட உள்ள வந்தாங்க. அவன் தெரியும், இந்த அம்மாவை பார்த்தா காதல கழுத்துல ஒன்றுமே போடல, இந்த அம்மா பார்த்தா பரிதாபமான நிலையில் இருக்குது, இந்த வீடை பார்த்தா பெருசா இருக்கடா, ஒரே குழப்பமா இருக்கும். ஒரு நாள் உள்ள வந்துட்டான்னு வைங்களேன், நானேம்மா உனக்கு என்னெல்லாம் தேவையோ எடுத்துட்டு போ, ஏன்னா எனக்கு தேவையான ஒன்னால எடுக்க முடியாது. சொல்லுங்க. எனக்கு தேவையான சொத்து பொக்கிஷம் ஒன்று இருக்கு, அது என் ஜீவன் உள்ள தேவன், என் ராஜாதி ராஜா. அந்த சொத்துக்கு மகிமைக்கு ஈடு இணைந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா டிவியை தூக்கி போடுவியா? தூக்கி போயா? நீ தூக்கி போனா புது டிவி ஆண்டவர் கொடுப்ப. சொல்லுங்க. நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில் என் தம்பி என் கூட இருந்தான்.
அதெல்லாம் நினச்சி நான் அன்னைக்கு அழுதேன். கூட இருக்கும்போது என்ன பண்ணேன்னா, மாதம் ஒரு கம்பெனியில் சேர்த்து விட்டேன். உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனி பேர் என்னவர், அந்த பேரிமார்க்க ஒரு கம்பெனி அங்கே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அங்கே வேலை பார்த்தவன் பெரிய சம்பளம் 50-60,000 மேலே வாங்குறாரு ஒருத்தர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். அங்கே சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் அற்புதமான கம்பெனியில் பெருந்தொழில் இருக்கிற கம்பெனியில் அதுவும் ஒரு டாப் கம்பெனி. இப்போ கான்ட்ராக்டர்ஸ் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ பெர்மனன்ட் ஜாப்க்கு ஆள் எடுத்துக்கிட்டேன். போயிட்டு 2,500 3,000 சம்பளம் வாங்கிட்டு வந்தோம். 2,000 என்னமோ தான், சரியாக போகலை. மொத்தமாக போயிருந்தா 4,000 வாங்கிட்டு வந்திருக்கலாம். 6 நாள் சம்பளம், பாதி நாள் போடுறோம், பாதி நாள் போகலை. வாங்கி கொண்டு கொடுத்தான். அவன் சொன்னால் ஒரு டிவி வாங்கலாம். சரிடா, நான் டிவியை நான் கட்டிக்கிறேன். அதெல்லாம் கொடுத்தோம். இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். 8,500 9,000 டிவி, 2,000 அட்வான்ஸ் கொடுத்து டிவி எடுத்துட்டு வந்தோம். ஆபரகம் ஐயான்னு ஒருத்தர் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சில். அவரை கூப்பிட்டு சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு தான் லோன் கொடுப்பேன், இஎம்ஐ கொடுப்பேன்னுட்டான். அப்போ அவரை கூப்பிட்டுருக்கவாங்க, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கலாம். ஆமாம், நீ கையெழுத்து போடியா அப்படின்னு. ஆமாங்க, நான் சாமி போடுறேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல அவருக்கு, முடிஞ்ச எதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் கையெழுத்து போடுறார். கையெழுத்து போட்ட உடனே அந்த டிவியை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வரோம். எங்களுக்கு டிவி வீட்டுக்கு வந்தோடனே அப்படி காலெல்லாம், ஆஹா டிவி என்ன அற்புதமானது, என் ஆசீர்வாத டிவி பார்க்கலாம், பாட்டு பார்க்கலாம், அதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம். எனக்கு பெரிய சந்தோஷம். கொஞ்ச நாள் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே தங்க வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த மாதத்துலேருந்து நானும் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். மாதம் அவன் கட்டின பணம் இந்த டாக்மெண்ட் சர்ச்சுக்கே ஆகிப்போச்சு. திருப்பி அந்த லோனெல்லாம் கட்டுறான். 10,000 மேலே கட்டித்தான் லோனு வட்டியோட எடுத்தோம். வீட்டுக்கு போனோடனே ஒரே டென்ஷன் பண்ணிட்டான். நான் வாங்கின டிவியாகவே வச்சுருக்கான். 4 மாதம் 1 வருஷம் பக்கமாக எங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் தான் சாப்பாடு போட்டு வளர்த்தோம். அதெல்லாம் ஒன்றும் தெரியல, கணக்கு டிவி. நான் ஒன்று சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் உங்களிடத்தில் வந்து உங்களை எடுத்துக்கொள்ள விரும்பினா அதை விட்டுருன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். பார்த்தீங்களா, ஞாபகம் வந்துச்சு. இந்த டிவியை கொடுத்து நான் எடுத்துகிட்டு போங்கன்ட்டேன். சொல்லுங்க, இன்னைக்கு சர்ச்சில் மொத்தமாக சேர்த்து 8 டிவி தேவனை கொடுத்துருக்கேன். கரங்களை வைத்து தேவனை ஸ்தோத்திரம். அதெல்லாம் யோசித்தேன். இவ்வளோ பெரிய டிவி, 32 இன்ச்சு டிவிக்காக எத்தனை பேர் அழுதுப்போம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அந்த தேவனுடைய வசனத்துக்காக ஆண்டவரை கொடுத்துருக்கேன். யோசிப்பேன், நீ ஏதோ ஒன்றை வசனத்துக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக உள்ள இழந்தையோ தேவன் உனக்கு திருப்பி கொடுக்கும்போது 100 தலையாக திருப்பி கொடுப்பாருங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அல்லேலூயா. நான் சின்ன சின்ன விஷயத்துல ஒரு நாள் ஒரு ஃபேன் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கேங்க. ஒரு ஃபேன், நான் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஃபேன் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்க? ஃபேன் இல்லாமல், ஒரு ஃபேன் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கோம். முதல்ல ஃபேன் இல்லாமல் எங்கள் வீட்டில் கீழே விரிக்கிறதுக்கு பாய் இல்லைங்க, ஓர்த்தி கொள்றதுக்கு பெட்ஷீட் இல்லை. என் மனைவியினுடைய சேலை தான் எங்களுக்கு பெட்ஷீட். ஃபேன் இல்லாததுனால மேலே மாடியில் படுத்துட்டு வந்தோம். மாடியில் படுத்தா கொசு படிக்குது, கீழே படுத்தா வீட்டுக்குள்ள படுத்தா படுக்க முடியல, மேலே படுத்தா கொசு கிடைக்குது. 2 கடையிலையும் நான் ஒரு சேலையை போட்டிக்கிட்டு அவன் ஒரு சேலையை போட்டிக்கிட்டோம், மேலே தான் படுத்துக்கிட்டோம். ஒரு ஃபேன் வாங்குறது வரைக்கும் 1 வருஷம், ஒரு ஃபேன் வாங்குறதுக்கு வருஷக்கணக்கில் ஆச்சு. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் கிடக்கிற மொத்த ஃபேன் மட்டுமே நான் நினைக்கிறேன் 60க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி தேவனை, நீ எதை ஒன்றை நீ இல்லைங்கிற தேவன் உனக்குன்னு ஒன்றை கொடுக்கும் பொழுது அமுக்கி குலுக்கி சொல்லுங்களேன்
நான் ஒரு கட்டத்தில் என்னன்னா ஃபேன் இல்லாமல் வந்து பார்த்தீங்களா, எனக்கு அந்த வழி தெரியும். ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போய் வீட்டுக்கு போகிறேன், ஃபேன் இல்லை. என்ன பண்ணுறேன், ஃபேன் சர்ச்சில் 2 ஃபேன் சும்மா தான் கிடக்குது, தரையை போட்டுக்காங்க. சிலருக்கு நான் அந்த நாட்களில் ஃபேனுடைய வழி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் வீட்டுக்கு போய் ஃபேன் இல்லைன்னா சிலருக்குலாம் ஃபேன் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் எப்பவுமே இல்லாத நிலையிலிருந்து ஒருத்தர் வரும்பொழுது எப்பவுமே முதல் நிலைமை மறக்கவே மாட்டான். இந்த திடீர் பணக்காரன் ஒருத்தர் தான் பாருங்களேன், தரையை காலில் ஊட்டி நடறான்னா நடக்கவே மாட்டான், மிதந்துக்கிட்டே தான் இருக்கும். போதையில் மிதக்கிறது மாதிரி. தண்ணி அடிச்சவன் மிதந்தான் பரவாயில்லை, இவன் மிதக்கிற மிதப்பு இருக்கிற மாதிரியா. அட 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 அட. அப்புறம் தேவன் என்ன செய்வார், சமுத்திரத்தின் பெருமையை என்ன செய்வார், எப்படி என்ன போட்டு வளர்க்குவார்னு தெரியும். ஆரம்பத்திலே தாழ்த்திட்டாங்க, ஆரம்பத்திலேயே தாழ்த்தி. அதுக்குத்தான தினம் வசனத்தில் வச்சு தினம் இந்த வாசாரி எப்போ பாருங்க இந்த ஒளியோடையும் சுற்றிலோடையே தெரியும். அந்த ஆசாரிக்கு வேலையே என்ன, வார்த்தை பார்த்துட்டு சரிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு சில இடத்துல அந்த ஆசாரியை பார்த்தா செம்ம டென்ஷன். சூப்பராக வந்திருக்கோம், மறுபடியும் தட்டுவான். சூப்பராக வந்திருக்கோம், எங்க விட்டுலாமே, மறுபடியும் தட்டுவான், மறுபடியும் இழப்பான். இதுக்கு மேலே எதுக்கையா போட்டு இழுக்கிறாரு, மறுபடியும் அவனுக்கு திருப்தியாகிற வரைக்கும் அடிச்சு தட்டி இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு தாங்க ஒவ்வொரு வாரமும் எங்கேயாவது பெருமை வந்துடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆசாரி உளியோடையே வந்து சுத்தியை உளி வச்சு அங்கங்களை தட்டி 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 இன்னும் அழகா மாத்துறதுக்காகத்தான் ஆசாரி சொல்லி உளியோடையும் தட்டி சுத்தியோடையும் சுத்திக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப பெரிய கஷ்டங்க. இப்ப ஆசாரியை போய் பாருங்க, நல்ல ஆசாரி. இப்ப இருக்கிற ஆசாரி எங்க வேலை செய்யலாம், இப்ப இருக்கிற ஆசாரி எல்லாம் சோம்பேறி ஆசாரி, ஒரு வேலையை பார்க்கறதில்ல. அப்படி அப்படி மெஷின்ல போட்டு கடைஞ்சிட்டு. உண்மையான ஆசாரியான வேலை செய்யுது, தடை பார்த்து மறுபடியும் தட்டுவான். ஏங்க நல்லா நானா போயிட்டு பக்கத்தில் நல்லா இருக்குங்கன்னு சொல்லுவேன், அமைதியா இருக்க. அப்படி இப்படி இருப்பான், அப்படியே பார்ப்பான், குழந்தை பார்ப்பான். என்னடா இவ்வளவு நல்லா இருக்குது, மரத்தையும் சடிச்சு ஒண்ணுலாம் வாங்கிருப்பான் இருக்கு தேய்ச்சே அப்படிங்கிற அளவுக்கு மேல வைப்பான். அவனுக்கு திருப்தி மனதாக தேவனும் நம்மளை அப்படித்தான், நம்மளை எப்படியாவது சைனிங் பண்ணணும், நம்மளை அப்படியே பெருகத்தணும், கண்ணாடி மாற்றணும், பல சொலிக்க வைக்கணுங்கிறதா. அப்படியே அது தேப்பான் பாருங்க. பழைய காலத்து ஆசாரிகளோட போயிட்டு வேலை பாருங்க, பேச்சுக்கிட்டே இருப்பான், திருப்பி அப்படியே கையை வச்சு தேய்ச்சான், அப்படியே தேய்ப்பான். எமரி சீட்டு போட்டு பெரிய எமரி சீட் தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி தேய்ச்சி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தும் போது பார்த்தா அதனுடைய அழகு. நம்மளையும் ஒரு பக்கம் ஆண்டவர் அப்படிச்சா பற்றி தேய்ச்சி அழகுபடுத்தி பட்டி பார்த்து இதை வச்சு தேய்ச்சி நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஒரு அழகான அற்புதமான ஒரு பாத்திரமாக மாறணுங்கிறதுக்காக தான் இத்தனை விதமான வேலைகளை எல்லாம் தேவையான செய்யணும். அதுக்கு தான் வாரம் வாங்கணும், கூப்பிட்டு வச்சு ஒளிய வச்சு தட்டுறது. அங்கேருந்து நீங்கள் வர்றீங்க, இங்கே ஒளிய வச்சு தட்டுறாரு, பண்ணு கொஞ்சம் சரியில்லையே. பண் டாக்டர்கிட்ட போனேன்னா என்ன பண்ணுவான், கொரோன்னு வச்சு கூட திருப்பான், சத்தம் கேட்கும். இப்படி வெட்டிருக்க மாடுவேன் இருக்கிறதே கொஞ்சம் படி வெட்டுறத பார்த்தாலே மொத்தமாக வெட்டிட்டானோ அப்படின்னு கிச்சு 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 சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டை கேட்டாலே மொத்தமாக போட்டான் அப்படிங்கிற அளவுக்கு வெட்டுவான். ஒவ்வொருத்தரும் எப்படியோ நம்மளை சரி பண்ணுறதுக்காக அவருடைய வேலையை செய்யறான். நம்மளை தேவன் சரி பண்ணுறதுக்காக அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பேசிடக்கூடாது, என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. என்னத்தை பேசிடக்கூடாது, என் தேவன் கொடுத்ததற்காக. இதில் என்ன வந்துருச்சுன்னா யோக மாதிரி பேசுறான், எடுத்தாலும் நன்றி சொல்லுவான். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.
என் மனைவி திடீர்னு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா இப்போ அதை பேசுறது இல்லை, ஆனால் ஆரம்பத்தில் பேசுகிறேன். நமக்கு பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட் வச்சுன்னா இந்துக்கெல்லாம் அது பெரிய சகுனமாக பார்ப்பாங்க. கரண்ட் அவன் போகும், அது தினம் 10 மணிக்கு போகிற கரண்ட் தான். அந்த நேரத்தில் பேச அப்புறம் அந்த பள்ளி உச்சி மட்டும் கண்டத்தில் போட்டுக்குவாங்க. என்னன்னா பள்ளி சொல்லிடுச்சாமா நீ பேசுறது சரிதான். ஐயோ அது பாவையிட பார்த்து கத்துச்சு, அது வாசையில கத்து பள்ளி பேசுறதெல்லாம் எல்லாம் கூட முழுக்க போச்சுன்னா நின்றுக்கலாம். நான் ஒருத்தர் போய்கிட்டு இருக்கேன் வண்டியில, ஒரு ஆள் எனக்கு முன்னால போனோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூனை கொடுக்க போச்சுங்க. பூனை கொடுக்க எனக்கு முன்னால ஒரு போய்கிட்டு இருந்தா, ஒரு வண்டிக்கு போய்கிட்டு இருந்துச்சு. பூனை 2 பேர், இவர் அவர்கிட்ட பேசிக்கலாம், அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அவருக்கு நிப்பாட்டிட்டாரு, இவருக்கு நிப்பாட்டிட்டாரு. நானும் அந்த பூனை முதல்ல பார்த்துட்டேன். கொஞ்சம் தள்ளி நான் பின்னால் வந்தேன். ஓ பூனை போச்சு. என்னன்னா பூனை போச்சுன்னா அது சாபமா, பொல்லாத அவசரமா. எவனோ போய் அந்த சாபத்துக்குள்ள மாட்டிட்டோம். நமக்கு அந்த சாபம் வேண்டாம், கொஞ்சம் நேரம் நின்று போகணும். வண்டியவே ஆஃப் பண்ணி நிற்கிறான். நான் சரி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், இயேசுவின் ரத்தம் ஜெயம், வண்டியை வண்டி போற வண்டியை ஸ்டார்ட் பண்றான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னா அவன் தெருவில் கெட்ட காலம் வச்சு தான் தெரியுங்க. ஒரு நாள் இப்படித்தான் எங்கள் வீட்டில் அப்போ நான் யூத்து, கொஞ்சம் முரண்பாடாக இருந்த காலம். அவரும் ஒரு வாலிப பையன் தான், என்னை விட ஒரு என் வயசில் இருக்கணும். அவன் எதாவது நைட்டு ஜாமக்குழாங்கி வருவாங்களாமே அந்த பாடாட்டு இருக்கு. காலையில் வந்தனே குடுக்குடுன்னு அடிச்சு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, சக்கமா சொல்கிறா நல்ல காலம் பிறக்குதுன்னா. நான் அப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தேன். திரும்பி குடுக்குடுன்னா திருப்பி அவன் போகவும் மாட்டான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னா. நான் ஏப்பா இவன் ஏங்க நின்றுட்டு இருக்கான், போக சொல்லுறது. ஏப்பா நான் அப்போ இருந்து சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், போக மாட்டேன். சரி விடு அப்படின்ட்டு சேர் எடுத்து போட்டு உட்காருனாங்க. என்ன பிறக்குதுன்னு கேட்டேன். நீ நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லியே, என்ன பிறக்குது? இன்னும் 1.5 மாசத்துல 45 நாட்கள்ல சக்கமா சொல்றா என்னென்னது நடக்க போகுதுன்னா. உட்கார், ஏப்பா நீ சாப்பாடு இவருக்கு சாப்பாடு செஞ்சு போடு. 45 தான் நல்ல நாள் பக்கம் தான். நீ என்னென்ன சொல்றையோ அதெல்லாம் ஒரு பேப்பர் எழுதி கொடு. இங்கே உட்காரு, உனக்கு சாப்பாடு நானே கொடுத்துட்றேன். 44 நாள் 45 நாள் முடிஞ்ச உடனே எனக்கு நல்ல காலமெல்லாம் பிறந்த உடனே நான் கணப்படுத்தி இங்கேருந்து அனுப்பும்போது உனக்கு எனக்கு பிறந்த நல்ல காலத்திலேயே உனக்கு அதில் சேர்த்து செஞ்சு சீரும் சிறப்புமாக அனுப்புகிறேன். உட்காருவாங்க. அதில் நான் போகணும், வேற வீடு போகணும். நான் சொல்கிறேன் அடி பிச்சு பண்ணுவேன். ஒழுங்காக மரியாதையாக உட்காரு, எழுந்திரிச்சு அவனை கொண்டே விடுவேன் இடத்துல. எனக்கு நல்ல காலம் பிறந்தவனை இருந்தால் நீ எதிரிக்க உட்காருங்க அப்படின்னு அழுகிறான். தேவி அழுகிறான். ஏன்னா எங்கள் பொழப்பு, எங்கள் வயிற்று பொழப்பு தான். நாங்கள் எப்படி சொல்லணும், நான் உடனே விட மாட்டேன், நான் உடனே விட மாட்டேன். நான் அவனை எந்திரிச்சு அவனை கொண்டே விடுவேன் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டேன். அங்கே உட்கார்ந்துருந்தான். 1 மணி நேரத்துக்கு உட்காந்து அழுதான். எங்க அம்மா ஏன் விட்டுடா, அந்த தம்பி பாவம் ஏதோ அந்த வகுத்து பழப்புக்கு சொல்லுச்சு, நீ ஏன்டா அவனை போட்டு பிடிச்சிக்கிட்டேன். இல்லை இவன் எனக்கு நல்ல காலம் பிறந்த உடனேதான் போகணும், அது வரைக்கும் நான் அவனை எழுப்ப விட மாட்டேன்னு பிடிச்சிக்கிட்டேன்.
அப்புறம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன், ஐயா இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், நான் இப்படியே இந்த ரோட்டில் நான் போய் என் ஊர் இந்த ஊரை நான் போயிடுறேன், என்னை விட்டு அந்த ஊருக்குள்ள நான் போகிறேன். அவனுக்கு நல்ல வேலை பிறக்காம தான் தெருவில் பிச்சைக்காரனை சுத்திக்கிட்டு இருக்கிறான். அடுத்தவனுக்கு நல்ல வேலை பிறக்குங்கிறத நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க. என் காலங்கள். யார் உங்களை பத்தி என்ன பேசுறான்னு நீங்க சொல்லுங்க. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தையானது தேவன். அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவைகளை பேசுகிறான், ஆவிக்குரியவைகளை செயல்படுத்துகிறான். இந்த வருஷம் பிபிஎஸ்ல எல்லாம் பேசினாங்கல்ல, பிள்ளைகள்லாம் வசந்த பேசினாங்கல்ல, கேட்டீங்கல்ல, அது எல்லாம் தான் ஆவிக்குரிய. ஆவியின் எளிமை உள்ளவன் அதுதான் ஆவிக்குரியவன். எளிமையா இருப்பான். சாந்த உடம்புள்ளவன் அதுதான் ஆவிக்குரியவன். துயரப்படுகிறவர்கள் அதுதான் ஆவிக்குரியவர்கள். நீதியின் மேல் பசிதாபம் உள்ளவன் அதுதான் ஆவிக்குரியவன். இதுக்காகத்தான் நம்மளால் தேவன் அழைச்சிருக்கிறார். பெருமை பேசுறதுக்காக இல்லை. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் என்ன வாக்குத்தத்தம்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால், அப்புறம் அதுக்கு பின்னால் பேசுறதே இல்லை அவர். என்ன வாக்குத்தத்தம் பாஸ்டர்? அது யோசிச்சு பேரை பெருமைப்படுத்துவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த மனுஷனுக்கு வந்து டென்ஷனை பார்க்கணும். வேற பெருமைப்படுத்துறது, சொந்த சர்ச்சை கட்டிக்கிட்டீங்க, ஆட்கள் நிறைய வர்றாங்க, நல்ல கார் இருக்குது, வசதியா இருக்கீங்க, சும்மா ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்திக்கிட்டே உயர்த்திக்கிட்டே இருக்கணுமா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படுவேன். இல்லவா உங்களை பெருகப்படணும், இதுக்கு மேல என்ன பெருகப்படுறது அப்படின்னு டென்ஷன் ஆகி போட வச்சிட்டேன். ஆனா பாரு, இந்த பெருந்தர பட்டத்தில் என்ன ரசிக்கப்படாதவன் எத்தனை பேர் இருக்கான்? பாவத்துக்குள்ளேயும் உலகத்துக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு மோசமான நிலையில கிடக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் ரசிக்கப்பட்டாங்களா? இவங்கெல்லாம் என்னைக்கு மெய்யான தேவனை தன்னுடைய நாவினாலே அறிக்கையிட்டு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் நான் இந்த பெருந்துறைகளை சாதிச்சேன்னு சொல்ல முடியும். இப்ப என்ன கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்கிட்ட கேட்பாங்க, ஐயா ஊழியர்களை ஏதோ போயிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன ஊழியம் பண்ணாலும் திருப்தி இருக்கு. இந்த தேவனுக்காக ஒன்றும் பெருசா சாதிக்கலையே, இந்த தேவனுக்காக ஒன்றும் பெருசா செய்ய முடியலையே, இன்னும் தேவனுக்காக இன்னும் பெரிய காரியத்தை செய்ய முடியலையே, அந்த ஏக்கம் இருக்கு. வசதியா வாழ்றதுக்காக தேவனை கொண்டு வரல. நிறைய பேர்த்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஊழியம் தான் வசதியா வாழ்றது. வசதியா வாழ்றதுக்கு பேர் ஊழியம் கிடையாதுங்க, தேவ சித்தம் செய்கிறதா ஊழியம். அல்லேலூயா. நம்ம எதிர்காலத்து நேச்சரை விட்டுட்டுமா கிடைக்கிறேன். கடைசியில எதிர்காலத்து நேச்சருக்கு ஒரு புத்தி வருது. என்ன புத்தி வருது? அடுத்த அதிகாரம், அடுத்த பக்கத்தை அப்படியே திருப்புங்க. சென்ற பின்பு வந்தது, ஸ்தோத்தரித்து புகழ்ந்து
அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவர் ஒருவன் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் திறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவை. அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். பிரைஸ் காட். அடிபட்ட பிறகு அவர் எழுதுகிறார், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே. ஒரு வசனம் இருக்குங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறார்? ஒரு சாதாரண மனுஷன் ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எதிர்த்துனாலே பயங்கரமா இருக்கும். தேவனே ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எதிர்த்துனா எப்படி இருக்கும்? அதனாலதான் எப்பவுமே தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். தாழ்மைங்கிறது நம்ம கிறிஸ்துவின் வாழ்க்கை. அவரே தன்னை தாழ்த்தினார். தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினார் என்று பிலிப்பியரில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தாழ்த்தி இருக்கும்போது நான் எதைய வாயிலிருந்து வர்ற எந்த வார்த்தையும் எந்த பெருமையுள்ள வார்த்தையும் நம்ம பேசிட வேண்டாம். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், மேன்மையை. எப்ப யோசிச்சானோ, எப்ப தான் செஞ்ச தவற ஒத்துக்கிட்டானோ, எப்ப தன்னுடைய சிந்தனை தவறு நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன பொழுது ராஜ்யம் பிடுங்கப்பட்டதோ, எப்பொழுது அந்த பெருமையை அவன் உணர்ந்தானோ, அப்பொழுது அவன் புத்தி அவனுக்குள் வந்தது. நம்ம எல்லாரும் எழுந்து போன ஒரு விஷயம் நம்ம பேச முடியாது, நேரம் இல்லை. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி உந்தன் கிருபைதான் என்னை வாழ வைத்தது. உந்தன் கிருபைதான் என்னை துதிக்க வைத்தது. உந்தன் கிருபைதான் என்னை வாழ வைத்தது. என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாமே உந்தன் கிருபையா. என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாமே உந்தன் கிருபையா. உந்தன் கிருபைதான் என்னை வாழ வைத்தது. உந்தன் கிருபை
மனிதனாக வாழுகின்ற மனிதனாக அள்ளி கொடுக்கும் மனிதனாக என்னை ஆசீர்வதித்தீரே. அள்ளி கொடுக்கும் மனிதனாக என்னை ஆசீர்வதித்தீரே. உந்தன் கிருபைதான் என்னை வாழ வைத்தது. உந்தன் கிருபைதான் என்னை துதிக்க வைத்தது. உந்தன் கிருபைதான் என்னை பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரு பாடல் பாடும்